ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா சாயந்தர டைம் மாடு பில் பண்ணி காட்டிட்டு பில்லு போட்டுனுக்கிறாங்க. பில்லெல்லாம் சாப்பிடுது பாருங்கள். சாப்பிட்டு அடுத்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பச்சை தட்டு போடுவாங்க. பச்சை தட்டு போட்டுட்டு பார்க்குறக்கு தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குறை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி சாணி எல்லாம் வாழ்கிறாங்க பாருங்கள். பெருக்கி க்ளீனாக வந்து எல்லாம் சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளீனாக பெருக்கணும் காலையில் சாயந்தரம். ஆடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆள் 2 ஆள் நின்று இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வேலைக்கு போனோங்கன்னா கூட இப்போ நம்ம ஒரு நாள் லீவ் போடலாம் செய்யலாம். ஆனால் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் போட முடியாது, செஞ்சுனே தாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டலில் சாணி வள்ளி எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொட்டணும். எடுத்து போகிறாங்க பாருங்கள். என்ன ஒன்று மழை வந்துட்டால் தான் ரொம்ப கஷ்டம். இப்போ வெயில்ன்றதுனால சரியாக போயிடும். மழை வந்துட்டால் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டா மாடு வெளியே கட்ட முடியாது, கொட்டாயிலே தான் கட்டணும். கொட்டாயில் கட்டினா கொஞ்சம் இடம் வசதி வந்து வெளியே இருக்கிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது. வெளியேனா கொஞ்சம் காற்றோட்டமாக ஃப்ரீயாக வந்து மாடுங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளார வந்து காரை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு வந்து அதிகமாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது, வழுக்கும். இப்போ மண்ணில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நல்லா நிற்கும். கால் வந்து புண்ணெல்லாம் எதுவும் ஆகாது. ஆனால் ஒரு சிலர் கட்டுறாங்க, கொட்டாயில் கட்டுறாங்க. ஆனால் காலெல்லாம் புண்ணாயிடுது, வழுக்கும் மாடுங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா வைக்கோல், காஞ்ச வைக்கோல். இது எல்லாம் வாங்கி சொர்ணம் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி எல்லாம் இந்த வருஷத்துக்கு உண்டானது வந்து அடிக்கி தார்பை போட்டு கட்டி வச்சாச்சு பாருங்கள். எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக உள்ளார இருக்கு எல்லாம். நம்மளும் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதிகமாக பில்லு தான் இருக்கும். வெயில் காலத்தில் தான் வந்து பில்லு வந்து கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பில்லெல்லாம் கிடைக்கும். இப்போ வெயில் காலத்தில் தானே பில்லு ரேட்டு ஜாஸ்தி ஆகுது. வெயில் காலத்தில் பில்லு ரேட்டு ஜாஸ்தி ஆகுது. வெயில் காலத்துலையா? அப்படியா? ஏன்? ஆ ஆ 200 ஒரு சொர்ணம் 200. இப்போ அப்போல்லாம் வந்து 300 போயிடுதுங்களா? இப்போ பில்லு வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ரேட் கம்மியாயிடுச்சு. அதான் மழை வந்துட்டா தான் பில்லு விலை அதிகமாகிடுது. தக்காளி வேலை மாதிரி தான்.
என்னாச்சியம்மா? ஏன் மருந்து அடிச்சிட்டு? இப்ப ஓத்துறியா? இப்ப அடிக்கிறியா? இப்போ தட்டு இல்லைங்களா, காஞ்சி தட்டு, இது பச்சை தட்டு இல்லைங்களா? ஆ ஏன் இப்போ அங்கே இல்லைங்களா மேலே கையில்? ஏன் இவ்வளோ நாளாக வந்து பச்சை தட்டு இருக்கும் தானே? வெயில் அடித்தா ஓரளவுக்கு வந்துடுங்களா? பனி பெய்யறதுனால வரல. பார்த்தீங்கன்னா காஞ்சி புல்லு வந்து போட்டு மாடுங்கள்லாம் சாப்பிடுது பாருங்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுதுங்க, காஞ்சி புல்லு சாப்பிடுது. என்ன ஒன்று ஈ தான், இது என்னக்கா ஈயா கொசுவா இது? ஆ எல்லாம் கடிச்சு பாருங்க, மாடு புண்ணு மாதிரி ஆயிட மாட்டேங்குது. அது அந்த இது இருக்குதுங்களா? ஆ மருந்து இருக்கா? இப்போ வாட்டர் கேன் மட்டும் எடுத்துன்னு வரணுமா? வாட்டர் கேன் மட்டும் எடுத்துன்னு வரணுமா? ஃபுல்லாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈ மாதிரி உட்காந்து, ஈய கொசுவான்னு தெரில, ஆனால் அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் கடிச்சு கொடுத்து பாவம். புகை போட்டாங்கன்னா ஓரளவுக்கு சரியாக போயிடுது. புகை வந்து புகை போட்டால் சரியாக போயிடுது. ஆனால் புகை வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தர டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புகைலாம் வந்து போடுறது. இப்போ வந்து இல்லை, எல்லாமே அப்படி தான் இருக்கு பாருங்கள். இதை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ஆய் ஆவ் எல்லாம் இப்படி சுற்றுது பாருங்கள். உட்காரத்து பாருங்கள், நிறைய தெரியுதுங்களா இந்த மாட்டுக்கு? கொசு மாதிரி நிறைய வந்துடுது. இல்லை இதுக்கு தான் இருக்குது பாரு, ஃபுல்லாக இருக்குது.